ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா என்று பாஸ்டர் வெங்கட் வர முடியாத நிலைமையில சுவாமி, அவருக்காக நான் செய்து கொடுக்கும் பொழுது சுவாமி, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் வெங்கட் ஏன் வரவில்லை நாம் அறியோம் சுவாமி, நீர் அறிந்திருக்கிறீர். அவரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளே உம்மட்டுமாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை ஆசீர்வாதமாக அமைத்து தந்தீரே, அந்த கிருபைக்கா நன்றி. துதிகள், பாடல்கள், ஜெபங்கள் கூடாக, தேவ செய்திகளுக்கு கூடாக நீர் ஆசீர்வதித்து தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா தொடர்ந்து இந்த கொடுக்கும் செய்தியை நீர் ஆசீர்வதி. இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்போது சுவாமி, அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையை கொடுத்து உலகமாக பரப்ப நீர் எங்களுக்கு தந்த சங்கம வானொலியை நிறைவு கூறுவோம் சுவாமி. இந்த சங்கம வானொலியின் மூலம் 110 நாடுகளில் மட்டுமல்ல, அநேக ரேடியோல கேட்கிறார் சுவாமி. அந்த கிருபைகா என்று சங்கம வானொலி நடத்துகிற லெசு பிரதர், ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு திறந்த வாசல். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பாருங்கள், சங்கம வானொலி வாசல்களை திறந்திருக்கின்றது. வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்குதல், இதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவரது நாமத்தை மாயப்படுத்த வேண்டும் என்று அநேக வாசல்கள் திறந்து, இன்னும் அநேக வாசல்கள் புதிய ஆண்டிலே அநேக வாசல்கள் திறக்கப்படும். பாருங்கள், அந்த வாசல் திறந்த வாசல். அது ஒரு நம்பிக்கையின் வாசல், அற்புதத்தின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல், வாக்குத்தத்தத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், இரவும் பகலும் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்தே இருக்கும் வாசல். எஸ்ஐயா 60:11 அதான் சொல்லுகிறது. பாருங்கள், எங்களுக்காக, யாருக்காக? ஆண்டோடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த சங்கம அநேக வாசலை திறந்திருக்கு. தேவ பிள்ளைகளே, செய்தியை கேளுங்கள், செய்தியை தாருங்கள், தாளந்தை கொடுங்கள் என்று ஏங்கி தவிக்கிறார்கள். பாருங்கள், மனிதன் வாசலை மூட நினைக்கிறான். சாத்தான் எல்லா தடைகளையும் கொண்டு வருகிறான். என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று சவால் விடுகிறான். பொறாமை கொண்ட தீய மனிதர் நம் முன்னேற்றத்துக்கு விரோதமான முட்டுக்கட்டியா போடுகிறார்கள். ஒரு ஊழியம் என்றால் லேசான காரியம் இல்லை. ஊழியம் செய்தால்தான் தெரியும், ஒரு வானொலியை நடத்தினால்தான் தெரியும். காரணம், சத்துருவன் அநேக பிரச்சனைகளை கொண்டு கொடுப்பான். ஆண்டவரை நாங்கள் மாயப்படுத்தும் பொழுது, சங்கம வானொலி மாயப்படுத்தும் பொழுது, கேட்பவர்கள் மாயப்படுத்தும் பொழுது, சத்துருவான அநேக முட்டுக்கட்டைகளை கொண்டு வருவான். இதுதான் அவருடைய தந்திரமான செயல். ஆனால் கர்த்தரோ நம்மேல் மனதுருகி அன்பு வைத்து நம் பட்சத்தில் நின்று, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என மனதுருகத்தோடு சொல்லுகிறார். அந்த வாசல் வழியால் பிரவேசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திர கொள்ள வேண்டும். திறந்த வாசலை உண்டாக்குற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் தாவீதின் திறவுகோல் உடையவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறது. கேட்டுக்கொண்ட சரங்களே, உங்களுக்காக பாஸ்டர் மார்ட்டின் வந்து விட்டார். நாங்கள் அவரை அழைப்போம். வெங்கட், எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கிறோம் பாஸ்டர். இன்றைய நாளிலே ஆவியான உங்களுடைய பேசிய வார்த்தை, அது மட்டுமில்ல,
மனம் புதிதாகிறதுனால என்ன, எப்படி இந்த மனம் புதிதாகிறதுனால் எப்படி மனம் புதிதாகிறது? வார்த்தையின் மூலமா, பரிசுத்த ஆவியின் மூலமா, அல்ல ஞானஸ்தானம் மூலமா கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு என் பதில் தந்து விட்டு உங்களோட ஒப்பு பாச நீங்க வழி நடத்துங்களாமே. ஆமா, மனம் புதிதாகிறதுனாக்க நம்முடைய சிந்தனைகள் மாறணும். இப்ப நீதிமொழிகள் 23:8 நினைக்கிறேன் அதுல போட்டிருக்கேன். as a man thinketh so is he. நம்ம சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். இப்ப அமெரிக்கால ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. என்ன பழமொழினாக்க, யுவர் லைஃப் ஆல்வேஸ் டேக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் யுவர் மோஸ்ட் டாமினன்ட் தாட்ஸ். நீங்க எதை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ நாள் முழுக்க, அதை பத்தி தான் உங்க அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். இப்போ உங்க வாழ்க்கை வந்து வெற்றிகரமா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பி அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க அதான் நடக்கும், வாழ்க்கை வெற்றிகரமா மாறும். அப்படி இல்லை அப்படின்னு ரொம்ப பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் ரொம்ப இதுவா நீங்க வந்து அதுவாயிடுமோ இதுவாயிடுமோ நினைச்சாக்க நம்முடைய வாழ்க்கையை வந்து அந்த மாதிரி செழிப்பா இருக்க முடியாது. அதனால மனது எப்படி மறுரூபமாக்குனாக்க நம்ம வந்து ஆண்டவரின் வசனத்தை தியானிக்கிறது மூலமா. பாருங்களேன், இப்போ ஒரு பையன் வந்து பரீட்சைக்கு போறான்னு வச்சுக்கோங்க. இந்த நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பரீட்சைக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ரொம்ப ஆங்ஸைட்டி வருது, நல்லா பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணலாம்? தம்பி நீ என்ன பண்ணுனாக்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை போதித்து வழி நடத்தட்டும். உம்முடைய வசனத்துல போட்டிருக்கபடி பிலிப்பியர் 4:13 இருக்கு இல்லையா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் which strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா இந்த பரீட்சையை செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அந்த வசனத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தியானிச்சுட்டு போனாக்க நமக்குள்ள வந்து ஒரு புது பலம் வர ஆரம்பிக்கும். நம்முடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். நம்ம சிந்தனைகள் மாற ஆரம்பிக்க நாம் யார் அப்படிங்கிற ஞானம் நமக்கு வர ஆரம்பிக்கும். Who are we in Christ Jesus? நமக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால நம்முடைய மனசு எப்படி மனோரமாகனாக்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக. நன்றி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி புது வருஷத்துக்கு என்னன்னாக்கா, இப்போ வந்து கவலை கொள்ளாதிருங்கள் அப்படிங்கிறது என்னோட தலைப்பு. நம்ம வந்து ஒரு 2-3 வசனம் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது வந்து ஏசாயா 43:18-19. நான் எடுக்கிறேன், இங்க எடுக்கல இன்னும். ஏசாயா 43 18-19. 849 பக்கம். தேங்க்யூ. 18-19. சரி, ஒரு சின்ன ஜெபத்துல ஆரம்பிப்போம். இறக்கும் கிருபையும் உள்ள பரிசுத்த பிதாவே, உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அந்த வெளிப்பாட்டு ஞானத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம கவலை கொள்ளாதிருங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னாக்க மக்களுக்கு வந்து எப்பவுமே விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ எல்லாருக்குமே கவலை இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம். இப்ப மத்தேயுல போட்டிருக்கும் 6வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், என்ன போட்டிருக்காங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை வந்து ஆண்டவர் பறவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பாரு, அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு போட்டிருக்கோம். நம்ம பல இடங்களை கவலைப்படாதீங்க படித்தா கூட நம்ம இயல்பாவே கவலைப்படுறோம். அப்போ ஒரு கேள்வி வருது, எப்படி நம்ம கவலைப்படாம இருக்குது? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னாக்க, நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ 1 Peter 5:7 போட்டிருக்கோம், cast all your cares upon him because he cares for you. கர்த்தர்கிட்ட உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொடுத்துருங்க, ஏன்னா உங்களை விசாரிக்கிறது அவர்னு போட்டிருக்கோம். மத்தேயு 12வது அதிகாரம் அதுல போட்டிருக்கோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் உங்களுக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாரத்தை என் மேல இறக்கி வைங்க, இளைப்பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது வந்து கவலைப்படாம இருக்குது. எப்படி கவலைப்படாம இருக்குது? நம்முடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துறது. இன்னொரு வசனத்தை பார்க்க போனாக்க Proverbs 16:3 அதுல போட்டிருக்கோம்,
ரோல் ஆல் யுவர் ஒர்க்ஸ் அப் அந்த லான்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இந்த வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்ப வந்து இது எந்த எந்த காலகட்டத்துல வருதுனாக்க, இஸ்ரவேல் மக்கள், யூத ஜனங்கள், நம்முடைய அருமையான இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆண்டவர் வந்து விடுவிச்சுட்டாரு. எங்க? எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. எதுக்கு? பரிசுத்த பூமிக்கு, புதிய ஏற்பாடு ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்துட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்துட்டாங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. அவர் வந்து பலவிதமான அதிசயமான செயல்களை செஞ்சு கொண்டு வந்துட்டாரு. ஆனாக்க மக்களுக்கு இன்னும் பழைய பழைய சிந்தனைகள் மாறல, எகிப்தை பத்திய எண்ணங்கள் மாறல. இப்ப இவ்வளவு பெரிய வனாந்தரம் இருக்கு, இது எப்படி கடந்து போவோம்? நம்ம எகிப்துல இருந்திருக்கலாமோ? எகிப்துல இருந்து நம்ம வந்து அங்க இருக்க நல்லா வெங்காயத்தையும் அதையும் இதையும் சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாமே, அந்த மாதிரிலாம் சிந்தனைகள் போகும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க, எகிப்துல அவங்க அடிமைகளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சின்ன குடிசையில சரியா இல்லாம இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம. பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க அவங்க. யார்? எகிப்தியர்கள். அந்த மாதிரி நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, நான் ஹிந்துவா இருந்தபோது அப்படின்னா அந்த கஷ்டத்துலாம் இருந்திருக்கேன். வியாதிகள், அது இதுன்னு பிரச்சனைகள் இருந்திருக்கேன். அப்ப வந்து ஆண்டவர் விடுவிச்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு கூட்டிட்டு வந்துட்டாரு என்ன. பாருங்களேன், இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு வந்தாங்க, ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு எகிப்து இருக்கு. என்ன எகிப்துனாக்க, ரட்சிப்பதற்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த வாழ்க்கை தான் நமக்கு எகிப்து. அதை கடந்து நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்துட்டோம். ப்ராமிஸ் லேண்ட், ஜூஸ் லேண்ட்ல இருக்கும். அந்த ப்ராமிஸ் லேண்ட் நமக்கு இப்ப எதுனாக்க, பைபிள்ல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆனாக்க நம்ம வந்து பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜேம்ஸ்ல போட்டிருக்கோம், யாக்கோபுல ஒரு இடத்துல போட்டிருக்கோம், நம்ம விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்காம நம்ம வந்து நிலை இல்லாம அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாக்க எதையுமே நம்ம பெற முடியாத ஆண்டவர்கிட்டன்னு போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்த பிறகு நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். பழசை பத்தி நினைச்சிட்டு இருக்க கூடாது. இந்த மக்கள் வந்து பழசை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க, புது வாழ்க்கைக்குள்ள போகல. அப்படி பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த வனாந்திரமா இருக்கே, வில்டர்னஸ், வனாந்திரம்னா பயங்கர வனாந்திரம், கட்டாந்தரம், இங்கெல்லாம் நான் இஸ்ரேல் போய் பார்த்தேன்ல, இந்த மாதிரி இருக்கா, நீங்க பயப்படாதீங்க, இதுல வந்து நான் உங்களுக்கு வழியை கொண்டு வருவேன், இந்த பார்லமெண்ட்ல நான் ஆறுகளை உருவாக்குவேன், என்ன நம்புங்க அப்படிங்கிறாரு. ஆனாக்கு என்ன என்ன நடக்குது? மக்களால் நம்ப முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனாங்க. அதனால நம்ம வந்து பழைய தினத்தை, போன வருஷத்துல நடந்த மோசமான சம்பவங்களையோ, போன வருஷத்துல நடந்த நல்ல மோசமான விஷயங்களை, நல்லா இல்லாத விஷயங்களை நம்ம வந்து நினைக்க கூடாது. அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு புதிய வருஷத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல? கர்த்தர் வந்து புதிய காரியங்களை செய்ய போறாரு, நல்ல விஷயங்களை செய்ய போறாரு அப்படின்னு நம்ம வந்து நம்பி, அவர் கர்த்தர் எப்பவுமே நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா நாமவே கிரியேட் பண்ணி கொண்டவர்கள் தான், நாமவே உருவாக்கி கொண்டவைகள், சத்துருவின் சோதனைகள் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, கர்த்தர் எப்பவுமே நல்லவர். காட் இஸ் குட் ஆல் த டைம். எல்லா பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் மிகவும் நல்லவர், நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம வந்து கர்த்தர் இந்த வருஷத்துல என்ன வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு வசனத்தை தியானிச்சு வசனத்தின்படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அப்படி பண்ணாம நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாக்க நமக்கு வந்து அந்த ஒரு நிம்மதியும் இருக்காது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது கஷ்டப்படும். ஏன்னாக்கா நம்ம வந்து எப்ப நம்ம பழசை விட்டு புதுசை நோக்கி வர்றோமோ அப்பதான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த புதிய வருஷத்துல நல்ல விஷயங்களை பத்தி நோக்கி போகணும். இன்னொரு வசனம் நீங்க ஞாபகம் வருது, அதை பார்ப்போம். பிலிப்பியன்ஸ் 4:6 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது, அதை எடுப்போம். பிலிப்பியர் 4:6. எபேசியருக்கு அப்புறம் பிலிப்பியர் 4:6, புதிய ஏற்பாடு, 6வது வசனம், பக்கம் எண் 273.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப கவலைப்படக்கூடாது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு இந்த இந்த வசனத்துல. எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த கவலைகளை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்திலும், ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபம்னாக்க நம்ம முதல்ல ஜெபம் பண்ணணும். ஜெபம்னாக்க இந்த 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 அர்த்தத்தில் என்ன பார்த்தோம்னாக்க நம்ம ஜெபம்னா கேட்கறது இல்லை, கிமி கிமி கிமின்னு கேட்கறது இல்லை. ஜெபம்னாக்க ஆண்டவரோட உறவாடுறது, ஆண்டவரை ஆராதனை செய்யறது, ஆண்டவரை புகழ்றது. இயேசுவே நீரே என் பரிகாரி, இயேசுவே யூ ஆர் மை கிங், இயேசுவே யூ ஆர் மை கிஃப்ட் கிவர், இயேசுவே நீரே எனக்கு ரட்சகர், இயேசுவே நீரே எனக்கு சுகம் அளிப்பார் அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட நம்ம உறவாடுறது. உறவாடி நல்ல ஒரு கம்யூனியன் பண்ணி நல்ல ஒரு பிரசன்னம் வரும் பொழுது அப்ப நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விண்ணப்பங்கள், பெட்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பெட்டிஷன்ஸ், இந்த விண்ணப்பங்களை ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட் இங்கிலீஷ்ல, அந்த 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 விண்ணப்பங்களை, குறிப்பிட்ட விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். கவலைப்படுறதுக்கு பதிலாக அந்த கவலையை ஜெபமா மாற்றி ஆண்டவருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நம்ம தெரிவிக்கணும். இப்போ ஒரு பையனுக்கு வேலை தேவைப்படுது, பொண்ணுக்கு ஒரு வரம் தேவைப்படுது அப்படின்னாக்க அந்த தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். எப்ப இந்த மாதிரி கவலை வருதோ அப்பெல்லாம் தெரியப்படுத்திட்டே இருக்கணும். அதான் இங்க ரகசியமே. எப்படி கவலைப்படாம இருக்குது? கவலை வரும்போது எல்லாம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திடணும். ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் ராஜா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதை தீர்வு செய்யும், நல்ல ஒரு வேலையை மகனுக்கு தாரும், மகளுக்கு தாரும். அந்த மாதிரி நம்ம கவலை வரும்போதெல்லாம் அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப நமக்கு கவலை வராது. ஏன்? நம்ம கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாக்க ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நிம்மதி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். பாருங்க அடுத்த வசனத்தை, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கிலீஷ்ல காட் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னாக்க நான் கவலைப்படாம காத்துக்குமா. எப்ப? ஆண்டவரின் சமாதானம் உங்களை நிரப்பும் பொழுது. இப்ப ஆண்டவரின் சமாதானம் உங்களுக்கு இப்ப இதுல இது ஜெபம் பண்ணுங்க உடனே வேலை கிடைச்சுன்னு போடல. ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஆண்டவரின் சமாதானம் உங்களை நிரப்பி உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அப்படி இருதயங்களை காத்துக்கொள்ளும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, மத்தேயுல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேங்க, சரியா ஆகும்ல. அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் மை ஹார்ட் மவுத் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடெக்ட். நீதிமொழிகள் இருக்கு, காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் இட் ஃப்ளோஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். நீங்க உங்கள் இருதயங்களை கவனமாக காத்துக்கொள்ளுங்கள், ஏனெனில் வாழ்க்கைக்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களும் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம், நம்ம ஸ்பிரிட், நம்ம ஆவி, நம்ம இருதயத்தை கவனமா காத்துக்கணும், கவலைப்படாம. அப்படி கவலைப்படாம நம்ம கவனமா காத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரோட வல்லமை விளங்க ஆரம்பிக்கும், ஆண்டவரோட வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால நம்ம பழசை பத்தி நினைக்க கூடாது, பழசை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படி யாருமே அப்படி நினைக்கக்கூடாது. பழசை பத்தி அப்படி பண்ணிருக்க கூடாதோ, வேற மாதிரி பண்ணிருக்கணுமோ, அந்த காரை வாங்கியிருக்க கூடாதோ, அந்த வீடை வாங்கியிருக்க கூடாதோ, அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு வந்திருக்க கூடாதோ, அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை நீங்க மறந்துடணும். நீங்க பழங்காலத்துக்கு போய் மாற்ற முடியாது நண்பர்களே. நடந்து போச்சு. நோ மோர் தம்ஸ் அப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டப், முடிஞ்சு போச்சு. அது வி ஹேவ் டு க்ரோ அப். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். பாருங்களேன், கிரிக்கெட் ஒரு ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. கிரிக்கெட் ஆடும்போது ஃபர்ஸ்ட் பால் வருது. அந்த பாலை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணல, ஆல்மோஸ்ட் எல்பிடபிள்யூ. நீங்க அதையே பத்தி சிந்தனை பண்ணி ஒரி பண்ணிட்டு இருந்தாக்க அடுத்த பாலை எதிர்நோக்க முடியாது. அந்த பால் போச்சா முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சுது. அது அடுத்த பந்தை நம்ம அடுத்த பந்து வரும்போது நம்ம அதை அந்த பந்து சமாளிக்க நம்ம தயாராகணும். அந்த மாதிரி பழைய விஷயங்களை பத்தி, நம்ம பழைய தீர்மானங்களை பத்தி, பழைய முடிவுகளை பத்தி நம்ம இந்த புது வருடத்துல கவலைப்படக்கூடாது. நடந்து முடிஞ்சு போச்சு. நம்ம பிற்காலத்துல நம்ம கடந்த காலத்துல போய் மாற்ற முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படியா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். நான் பல இடங்கள் தப்பு பண்ணிருக்கேன், மிஸ்டேக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் என்னோ பண்ணிருக்கேன். ஆனாக்க ஆண்டவர் கடைசியில எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. நம்முடைய தப்புக்களை எல்லாம் கரெக்டா மாத்துறது ஆண்டவரின் சுத்த கிருபை. அதனால நம்ம கவலைப்படாம நம்முடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும்.
கொடுத்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், உறவாடணும். உறவாடிட்டு ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பும். அப்போ வந்து அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த கவலையும் பயமும் போனாலே எல்லாமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கவலையும் பயம் தான் மனுஷனை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது எல்லாரையும். அதுக்கு ஒரே வழி இந்த பிலிப்பியன் 4:6 படி எப்ப கவலைப்படுதோ, அதே மாதிரி 1 Peter 5:7, அப்புறம் மத்தேயு 12 நினைக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்க என்ன கவலை வருதோ எப்போ வருதோ அதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்க கொடுக்க கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். அதிகம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இப்படி நம்ம அதிகம் கவலைப்படாத போது நமக்கு வந்து சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம விசுவாசத்துல இருப்போம். எப்ப நம்ம வந்து ஒரு பீஸ் ஆண்டவர் பண்ணிடுவாரு, ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம விசுவாசத்துல இருப்போம். கிருபை கொடுக்கிறது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. நீங்க விசுவாசத்தில் இருக்கும்போது தான் கிருபை கொடுக்கறத பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குது, அமைதியா இருக்குது, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்குது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், பயம்னாக்க என்ன? இது நடந்துரும், கெட்ட விஷயம் நடக்கும், ஆண்டவரால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது பயம். விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் வசனத்தில் சொன்னா கண்டிப்பா செய்வாரு, அவர் வந்து வாக்கு மாறாத கர்த்தர் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கவலைப்படாம கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வந்து செயல்களை வந்து பண்ண ஆரம்பிப்பாரு. அப்பதான் நடக்கும். நம்ம கவலைப்பட்டு இருந்தாக்க ஆண்டவருக்கு இங்க வேலை இல்லை. நம்ம கவலைப்படாம ஆண்டவரே இதை பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டாக்க ஆண்டவர் வந்து நம்முடைய போராட்டங்களை அவர் போராடுவார். அதான் இன்னொருத்துல போட்டிருக்கோம், இஸ்ரவேல் ரட்சகர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு போட்டிருக்கோம். ஏன்னா 24/7 அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஏன் தூக்கம் எல்லாம் கவலைப்பட்டு இருக்கணும்? நம்ம கவலை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். இது கதை கிடையாது, ஒரு சம்பவம். ஒரு போதகர் சொன்னாரு, அவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கவலையாம், கவலைப்பட்டுட்டே இருப்பாராம். ஏதாவது கவலை, அந்த கவலை இந்த கவலை. நல்ல போதகர் தான், விசுவாச ஜாம்பவான் தான், அதிசயங்கள் நடக்குது, ஊழியத்துல நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனாக்க ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு பயத்துல இருந்தாராம். ஒரு இதுவே இல்லாம ஏதோ இப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு, ஏதாவது அது நடந்துரும், ஒரு விசுவாசமே இல்லாம இருந்தார் ஆரம்ப காலகட்டத்துல. இந்த மினிஸ்ட்ரிக்கு கட்ட முடியாதோ, டிவிக்கு கட்ட முடியாதோ, ரேடியோவுக்கு கட்ட முடியாதோ, இப்ப டிவிக்கு $1 மில்லியன் பில் இருக்கு, எப்படி கட்டுவேன் அப்படிலாம் அவர் கவலைப்பட்டுட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரையும் கவலைப்பட்டு இருப்பாராம். மாசம் மாசம் எப்படியும் பணம் வந்து டிவி பில்ல கட்டிட்டாரு, அவரு பெரிய ஊழியர் அவரு. ஆனாலும் அந்த கவலை இருந்துட்டே இருக்குமா. அப்ப அவரை பத்திய கவலை, எதிர்காலத்தை பத்திய கவலை, குடும்பத்தை பத்திய கவலை, பையனை பத்திய கவலை, இந்த மாதிரி கவலைப்பட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவர் ஜெபம் செய்ய உட்கார்ந்தாராம். உட்கார்ந்து இந்த பிலிப்பியர் புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் சொல்றாராம், நீ வந்து இந்த மாதிரி கவலைப்படாத எல்லாத்தையும் சொல்ற, நீ கவலைப்பட்டே இருக்கியப்பா அப்படின்னாராம். அப்ப அவருக்கு தூக்கி ஏற்பட்டுச்சான். அப்ப அவர் சொன்னாராம், எப்படி அப்படின்னாராம். ஆமா, நீ வந்து எப்ப பார்த்தாலும் நீ வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டே இருக்க, நீ இந்த பிரச்சனை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிற, நீ சொல்லிட்டே இருக்க, நீ கவலைப்பட்டே இருக்க, அதுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்க, எப்ப என்கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்க பிரச்சனைன்னு கேட்டாராம். உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். உடனே அவர் வந்து ஒரு நோட் புக்ல எல்லா கவலையும் எழுதி ஒவ்வொரு கவலையும் எடுத்து, ஆண்டவரே, ஐ ரிலீஸ் திஸ் டு யூ, திஸ் வரி ஐ ரிலீஸ் டு யூ, இந்த கவலையை நான் உம்மிடம் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, இந்த கவலை உம்மிடம் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு அவர் வந்து டெய்லி அதை வச்சு ஆண்டவர்கிட்ட கொடுத்தே இருந்தார். எப்ப கவலை வருதோ அவர் உடனே சொல்றாரு, ஆண்டவரே இந்த கவலை உம்மிடம் கொடுக்கிறேன். கவலை வருமா உடனே சொல்லிட்டு வரான். அப்படி சொல்ல என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அவருக்கு வந்து ஆங்ஸைட்டி இல்லை லைஃப்ல. அந்த ஊழியர் ரொம்ப சமாதானத்துல இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், நம்ம பண்ண வேண்டியது வந்து சிந்தனைகள் வரும்பொழுது, அந்த கவலையான சிந்தனைகள் வரும்போது அந்த சிந்தனைகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும் உடனே. அதுக்கு அவர் சொல்ற அது ஒரு பதம் வச்சிருக்காரு, மெக்கானிக்கலி காஸ்டிங். அப்படின்னா மெக்கானிக்கலி காஸ்டிங்னாக்க ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி. கவலை வருது உடனே அவர் ஆண்டவர்கிட்ட கொடுத்துறாரு, கவலை வருது உடனே அவர் சொல்லி ஐ ரிலீஸ் திஸ் டு யூ, கவலை வருது உடனே கொடுத்துறாரு. அப்படி கொடுத்துட்டே இருந்தாராம். கொஞ்சம் கொஞ்சமா அவர் கால் வர்றது குறைஞ்சு போச்சோம். அப்புறம் அவர் வந்து அன்னைக்கு என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் வந்து கவனம் செலுத்த முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு கவலை இல்லை, பிளட் ப்ரெஷர்ல ஒண்ணும் இல்லை, நிம்மதியாயிட்டார் அவர். அதனால நம்ம வந்து விசுவாசத்துல இருக்கணும். வசனத்தை படிச்சா விசுவாசம் வரும். அப்புறம் நம்ம வந்து வசனத்தை இப்படி நடக்கணும். நம்ம நடக்குமோ நடக்காதோ,
ஜேம்ஸ்ல யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, எந்த வசனம் தெரியல எனக்கு. A double-minded man cannot receive anything from Godனு போட்டிருக்கோம். அதான் அதோட அர்த்தம். அதனால ரெண்டு விதமா யோசிச்சு இருக்காம நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்க நடக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாரு, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் போட்டிருக்குல்ல சங்கீதம் 91ல, நோ ஈவில் ஷால் befall on you, neither shall any calamity come near your tent போட்டிருக்கோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்படின்னா அந்த வசனம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கணும். அது வந்துடும் இது வந்துடும் நினைக்கவே கூடாது. அதனால நம்ம விசுவாசத்துல எப்படி நடக்கிறதுனாக்க, விசுவாசத்துல நம்ம நடக்கணும். படிக்கிறத மட்டும் இல்லாம, தியானம் பண்றதை மட்டும் இல்லாம, நம்ம படிச்ச வசனத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த போதகர் ரிலீஸ் பண்ணாம நம்ம ரிலீஸ் பண்ணணும் டே டு டே லைஃப்ல. அப்ப நமக்கு கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். கவலை எல்லாம் வாழலாம். ஒரு சின்ன ஜெபத்தோட முடிப்போம். ஆண்டவரே, கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொன்னீரே மத்தேயுல, அந்த வசனத்தின்படி கவலை கொள்ளாதிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. எப்பொழுது கவலை வருகிறதோ அந்த கவலை உம்மிடம் கொடுக்க, உம்மில் நம்பிக்கை வைக்க, உம்முடைய வசனத்தில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். புத்தாண்டின் வார்த்தை எங்களுக்கும் நன்றாக அதை மலர்றதுக்கு கற்றுக்கொண்டோம். அத்துடன் the word of God, just like it says, we walk the talk, that's Amen. the way God's word is supposed to be when we apply it in our lives. So thank the Lord for the wonderful word you preached this evening, and I'm sure it was much of a blessing to many of us and across the lands and the seas to 110 nations. Thank you. God bless you, Pastor. Thank you very much. Thank you, ma'am. Bye. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாகத்தை வரவழைப்போம். அவர் ஸ்டுடியோவில் நிற்கிறார். We would like to invite Pastor Anton Rasanayam who would come and share the message next. Pastor Anton. Praise the Lord, Sister Rajini. Praise the Lord, நேயர்களே. God bless you, Pastor. பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளும் ஆவலாக நிற்கிறார்கள் கேட்பதற்கு, நாங்களும் ஆவலாக நிற்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமீன். இன்றைக்கு நாங்கள் பரலோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேட உம்மிடத்துல வர அந்த மதங்கள் அவருடைய வாழ்வில் இருக்கிற